இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அதனோட போஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சேல்ஸ் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபி, ஆடியாலஜிஸ்ட், ஃபிசியோதெரபி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங் அடிப்படையில் உங்களுக்கு அவங்க ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இது முழுக்க ஒரு உண்மையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய பெயரை வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களோட ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர், ஓகேங்களா, தமிழில் எழுதிக்கோங்க. தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, ஓகேங்களா, அதுவுமே மென்ஷன் பண்ணிக்கணும். விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், ஓகேங்களா, அதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது வரைக்குமே நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் மென்ஷன் பண்ண வரைக்குமே அதற்கான ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதற்கான ஜெராக்ஸையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஆதார் எண் அதனோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணணும். மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் கொடுத்துட்டு அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு விட்டுறலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே அட்ரஸாக அப்படின்னா ஒரு டைம் மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டு வெவ்வேறு அப்படின்னா நீங்கள் 2 டைம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இடம் மற்றும் தேதி, ஓகேங்களா, அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே நீங்கள் போடணும். இதில் கீழே சில நோட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும். இன்டர்வியூ அப்போ உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய அப்ளிகேஷன் அவ்வளோதான். போஸ்ட் பற்றி பார்க்கலாம். இதுதான் அதனோட போஸ்ட். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்கலாம். எவ்வளோ வேக்கன்சிஸ்னால் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி அவங்க 23,000 அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர். இதுக்கு வந்து MSW அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் நீங்கள் மாஸ்டர் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி 23,800 வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபி. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷனில் நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் த பர்சன் ஷுட் ஹாவ் லிவ் ஆர் சே ரீஹாபிலேஷன் கவுன்சில் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வேக்கன்சி வந்துட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பர் மந்த் சேலரி 23,000 ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ஆடியாலஜிஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். வேக்கன்சி வந்துட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி 22,000 அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் அது பார்த்தோம் அப்படின்னா BPT பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி அவங்க 13,000 ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணால் போதும். 3 வேக்கன்சி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பர் மந்த் சேலரி 8,500. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர், செக்யூரிட்டி அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இது 3த்துக்குமே 8th பாஸ் பண்ணால் போதும். ஒரு வேக்கன்சி தான். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 போஸ்ட்டுக்குமே ஒரே சேலரி 8,500. ஓகேங்களா? இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே 1 by 1 பார்க்கலாம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க டெம்ப்ரரி தற்காலிகமான ஒரு போஸ்ட்டு.
எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்துட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் சேர்கிறதுக்காக அண்டர்டேக்கிங் கைடன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடிதத்தை நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த அட்ரஸ்க்கு, அதாவது நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? அது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு https.chengalpattu.nic.in. இந்த லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எது வழியாக இந்த போஸ்ட் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட், ஓகேங்களா? இது வழியாக தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம், இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.